இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற யோகிடா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் குற்ற சம்பவங்களுக்கு எதிராக துணிச்சலாக போராடும் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் கதை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாய் தன்ஷிகா தனது நேர்மையான பணிக்காக அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை வெகுமதியாக பெறுறாங்க. வடசென்னையின் முக்கிய பகுதியாக வியாசர்பாடி போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலைக்கு வராங்க. அங்கு கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டு முக்கிய ரவுடியாக வலம் வரும் கபீர் துகான் சிங்கிற்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் முட்டிக்கொள்ளுது. கபீர் துகான் சிங்கின் அண்ணன் சயாஜி ஷிண்டே மத்திய மந்திரியாக இருக்கார். இருவரும் சேர்ந்து சாய் தன்ஷிகாவுக்கு பல்வேறு வகைகளை குடைச்சல் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சாய் தன்ஷிகாவை கொலை செய்யவும் திட்டம் தீட்டுறாங்க. இந்த சதி திட்டங்களை சாய் தன்ஷிகா முறியடித்தாரா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. மிடுக்கான போலீஸ் இன்ஸ்பெக்டராக துடிப்பான நடிப்பை காட்டியிருக்காங்க சாய் தன்ஷிகா. டூப் போடாமல் ஆக்ஷன் காட்சிகளில் ரிஸ்க் எடுத்து அசைத்திருக்காங்க. அடுத்த விஜயசாந்தினே சொல்லலாம். கபீர் துகான் சிங்கின் வில்லத்தனத்தில் இன்னும் புதுமை சேர்த்திருக்கலாம்னு தோணுது. அரைத்தமாகவே கொடுத்திருக்காங்க. சயாஜி ஷிண்டேவின் நடிப்பிலும் ஆச்சரியமில்லைன்னு சொல்லலாம். மறைந்த மனோபோலாவின் நடிப்பு கவனம் ஈர்த்தாலும் அவருக்கு இன்னும் சிறப்பாக டப்பிங்களை குரல் கொடுக்கலாம் தோணுது. எஸ்கே பூபதியின் ஒளிப்பதிவும் தீபக் தேவ் அஸ்வமித்ராவின் இசையும் படத்துக்கு துணை நிற்குது. பரபரப்பான காட்சிகள் பலம் என்றாலும் ஏற்கனவே பார்த்த காட்சிகளாக அவை இருக்கு. நீதிமன்ற பின்னணி காட்சிகள் இன்னும் அழுத்தம் இருந்துக்கலாம் தோணுது. பெரும்பாலான காட்சிகளை யூகிக்க முடிவது பலவீனம். வழக்கமான அதிரடி கதை என்றாலும் சமூகத்துக்கு தேவைப்படும் விஷயத்தை முன்னெடுத்து குற்ற செயலில் ஈடுபடும் ஆசாமிகளுக்கு குட்டு வைத்திருக்கிறார் இயக்குனர்.